அதுதான் அந்த வாகை சுடவால உங்களை பணிபுரியும். அப்போ வந்து களவாணி கோட்டரைட்டாக இருக்கும்போது அந்த நேரத்தில் இந்த இளைஞனா ஒரு வில்லன் இல்லை, விமல் தான் என் கதாபாத்திரம் பண்ணணும். ஒரு பதாகையில் வந்து இது மாதிரி நம்ம இந்த குடியரசை கொண்டாடக்கூடாது, ஏனென்றால் நம்ம ஈழத்தில் இவ்வளவு அநீதி நடக்குது, நம்ம தொப்புள்கொடி உறவுகளை இங்கே வந்து சாகடிக்கிறதுக்கு, அந்த அடைஞ்ச நாட்டை அங்கீகரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்தியாவும் துணை போகுது, அதனால இதை நிறைவேற்றணும்னு ஒரு லிஃப்ட் அடித்து போஸ்ட்டாக எங்கே பார்த்தாலும் ஒட்டிட்டேன். நாங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணுவோம், நாங்கள் அதை தடுப்போம், தடுக்கிறது உங்கள் வேலை, போராடுறது எங்கள் வேலை, அதனால நாங்கள் போராடுறோம், நீங்கள் தடுங்க. அப்புறம் பசங்களை அங்கே விரட்டுது இங்கே கிட்டத்தட்ட அது ஒரு நாடாக இருக்குது. அந்த நாட்டுக்கு போனால் அங்கே வந்து எம்பசியில் மாதிரி சீல் குத்தி தான் அனுப்பி போவாங்க. அது ஒரு நாடாக தான் இருக்குங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஒரு நாடு நம்மளை விட்டு போகுது இருக்குல்ல, அதை நம்ம தாங்க முடியாதான் இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணிட்டு. ஒரு எழுத்தாளர்கள், உதவி இயக்குநர்கள்லாம் வந்து ஒரு சிறிய அறையில் உட்காந்து தமிழ் தேசியம் பேசுவோம். எப்பவுமே அவ்வளோதான். அதிகமாக போனால் ஒரு 50 பேர் 100 பேர், உச்சகட்டமாக போனால் ஒரு 500 பேர், அதான் இயக்க செயல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தெரு டீ கடையில், ஊரில், வீட்டில் இன்னைக்கு நம்ம இதை விட்டு வெளில போனால் கூட 4 பேர் பேசுவோம். அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அண்ணனோட இது உண்டு. தமிழர் நலமானா தமிழர் நலம் தான், அப்புறம் தான் தன்னலம். ஆமாம், அதுலேயே அது தன்னலம் வந்து கிடைச்சிருமே, தமிழருக்கு அந்த ஒரு அதிகாரம் கிடைச்சி. ஒரத்த நாடு தேர்தல் காலத்தில் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதுதான் இது என்னன்னா, நம்ம இந்த குப்பையாக இருக்கிற இந்த நிலத்தை தூய்மைப்படுத்துவோம். நான் குனிஞ்சி குப்பை பொறுக்கிறேன், நீங்களும் மொத்த மக்களும் சேர்ந்து குப்பை பொறுக்குச்சு. அந்த நாட்டை அவர் வந்து எப்படி உருவாக்குனாரோ அது மாதிரி தான் அண்ணன் சீமான் சொல்றாரு. இங்கே லஞ்சம் ஊழல் பெருகி கிடக்கு. எல்லாரும் வந்து முன்னெடுத்து சொன்னது வந்து என்னன்னா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடினாரு. பாட்டலுக்கு 10 ரூபா விற்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த சமூகத்தில். அது தப்பு தான், பெரும் தப்பு தான். ஆனால் அதோட தப்பு வந்து என்னன்னா, இங்கே ஒரு உழைக்கிற விவசாயி தண்ணி வராத கோடையில் இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு போய் வியாபாரம் பண்ண போனால் அரசு கொள்முதல் நிலையத்தில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாலேருந்து 50 ரூபா பணம் வாங்குறான். 1.5 கிலோ நெல் எடுத்துக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கும் 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் இந்த அரசு வந்து வெளிப்படையா வந்து திருடுது. இதுக்கு என்ன பண்றது? உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமான மனிதரை நம்ம சந்திக்கிறோம். திரைப்படத்தில் உதவி இயக்குனர், ஒரு சிறந்த வில்லன் நடிகர், நடித்த முதல் படத்துலேயே விருதுகள் வாங்கினவர். எதுக்காகவே வில்லனுக்காகவே விருதுகள் வாங்கினது, அதுவும் முதல் படத்துலேயே வாங்குறதுன்றது பெரிய விஷயம். களவாணி, வாகை சுடா ரெண்டும் நிறைய விருதுகளை, 11 விருதுகளை வாங்கின படம். அதில் உதவி இயக்குனராக, இயக்குனராக இருந்தவர், நடிகரும் வேறு. இப்போ புதுசாக ஒரத்த நாடு நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் என்ற முறையில் சந்திக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சம்பந்தம் இல்லாமல் நேர் எதிர் திசை, அதாவது சினிமாவில் இருந்துட்டு அரசியலுக்கு வர்றது எல்லாரும் சேர்த்து தான் இருந்தாலும் ஒரு வேகமாக துடிப்பாக வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாத்தியார் பிள்ளை அப்படின்றது ஒன்று இருக்குது. எல்லாம் அப்படி மாறுறது வழக்கம் தான். ஆனால் ஒரு இப்போ தான் நீங்கள் உள்ளே வந்துட்டு இருக்கிறீங்க. வாகை சோடவா நிறைய விருதுகள் வாங்கின படம். களவாணியில் நீங்கள் வில்லனாகவே, அது எடுத்த முதல் படம் உங்களது வில்லன், அதிலே விருது. இப்படி ஒரு நல்ல இதுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அரசியலுக்குள்ளே வரைக்கும் அந்த முதல்ல சினிமா ஆர்வம் அதை நோக்கியவா எப்படி வந்தீங்க நீங்கள் சென்னைக்கு? அதான் இதில் ஒன்று என்னன்னா, டக்குன்னு அரசியலுக்கு வரல, அரசியல் இருந்துட்டு தான் சினிமாவுக்கே வந்தோம். தொடக்கமே உங்களுக்கு அப்படிதான்? ஆமாம், அப்படிதான், அரசியல் தான். நம்ம ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம்னு தியாகி ஆறுமுகம் காட்டுல, அவரு அந்த ஊரில் பிறந்தவனா. அவர் வந்து 24 வயசுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உயிர் தேர்ந்த ஒரு ஆள். தமிழ்நாட்டிலேயே 2வது விவசாய சங்கம் ஆரம்பித்த ஊர் ஆம்பலாப்பட்டு. அப்படி ஒரு பின்புலத்தில் வந்ததுனால நம்ம இயல்புலேயே வந்து அரசியல் இயக்கங்கள். ஆமாம், அப்போ வந்து CPI, CPM ரெண்டுமே இருந்தது. அந்த CPIயில் நம்ம இதெல்லாம் பயணப்பட்ட ஒரு இளைஞன் தான்.
அதனால அரசியல் நம்ம அப்பையிலேருந்து நம்ம கூட வந்தது. அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த 95, 96 காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து இந்த விடுதலை புலிகள் மீதான நான் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அது ரொம்ப நம்ம ஒரு இந்திய தேசிய கட்சி, இது ஒரு பொதுவுடைமை கட்சி. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை ஒட்டி அப்போ நம்ம தமிழ் தேசியத்தை அவங்க ஆதரிக்கலை. அப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருந்தது. அப்போ நம்ம தமிழ் தேசியத்தை தீவிரமாக உள்வாங்கினதுனால என்னன்னா, அப்பயே நான் விடுதலை புலிகள் மீது தடை நீக்குன்னு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே பட்டுக்கோட்டையில தான் நாங்கள் வந்து போராடுறோம். பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் மாணவர்கள், பாய்ஸ் ஸ்கூல் மாணவர்கள், அதிராம்பட்டினம் கல்லூரி, மூன்றும். அப்ப மத்த அரசியலுக்கெல்லாம் வரல, இடதுசாரி அரசியல் இருந்துட்டு அப்படி நேரம் அந்த போராட்ட காலத்துக்கு போராடுறீங்க. ஆமா, ஆச்சரியமா இருக்குது. அப்ப வந்து என்னன்னா, இதை யாருமே எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டுல இருக்க உளவுத்துறைகள், அமைப்புகள் யாருமே இல்லை. என்னடா ஒரு இளைஞர்கள் ஒரு பகுதியில திடீர்னு விடுதலை புலிகள் மீது தடை நீக்கினே போராடுறானே அப்படின்னு தமிழ்நாட்டுல முதன் முறையா நடத்துறீங்க. ஆமா. அப்ப வந்து அதுல வந்து காவல்துறை எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, கல்லூரி பள்ளிக்கூடத்தெல்லாம் விட்டுட்டு வெளில வந்து நிக்கிறோம். அப்போ அந்த இவங்க சீருடை போட்டிருக்க மாணவர்களெல்லாம் அடித்து கொண்டு போய் ஸ்கூலில் அடைச்சிட்டாங்க. அதனால் அதிராம்பட்டினம் காலேஜில் கல்லூரி நிர்வாகத்திலலாம் பேசி அந்த மாணவர்களை கூட உள்ளார அழைச்சிட்டாங்க. எங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியலை. அப்புறம் காலைவரற்ற விடுமுறை விட்டு ஒரு 50 நாட்கள் 60 நாட்களுக்கு அப்புறம் தான் கல்லூரியே இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு விடுமுறையா? ஆமா, அது வரைக்கும் நாங்க வந்து தீவிரமா இது மூர்க்கமா இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா. அப்படியே இருக்கும்போது நம்ம தமிழ் தேசியத்துல தீவிரமா இருந்தாலும் அதே காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து நான் அப்பா வாத்தியாரு, அவர் வந்து நிறைய சின்ன வயசுல இருந்து நம்ம எங்க அப்பா வாத்தியார்னாக்க பாட புத்தகம் தானே சொல்லி கொடுக்கணும். எங்க அப்பா பாட புத்தகம் இல்லை, நூல் நிலையங்கள் இருக்க எல்லா புத்தகத்தையும் கொடுப்பாரு. அவரும் நிறைய வாசிப்பாரு, நாங்களும் நிறைய வாசிப்போம். அந்த வார இதழ்கள் 2 இது இருக்கும்ல, அப்ப வித்தியாசமா இருக்கு, அதெல்லாம் வந்து படிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு பள்ளிக்கூடம் பாடத்தை படிலாம் அது பெருசா எங்க அப்பா வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் கிடையாது. அவருக்கு இதுதான் இருக்கு, நூல்களை படிங்க. ஆமா. அப்ப நிறைய வாசிக்க ஆரம்பிச்சோம். அதுல என்னன்னா, இப்ப நம்ம வெளியில அப்பா அழைச்சிட்டு போனாருன்னா இந்த மிக்சரு, பக்கோடா, பாட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுத்து அது வாங்கி தின்ட்டு அந்த பேப்பரை கீழே போட்டா கூட மண்டையில தட்டுவார். அப்பதான் கண்டதை தின்னா குண்டன் தான் ஆகலாம், கண்டதை படிச்சாதான் பண்டிதன் ஆகலாம், அதை எடுத்து படினா அந்த ஒரு பக்கத்தை கூட விடக்கூடாது, அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு ஆசிரியர் அப்பா. இயற்கையை நேசிக்க வச்சது, இது பண்ணது, நம்மள உண்மையிலே நம்ம ஒரு இதா இருந்தவன நெகிழ வச்சு கலைஞனாக்குனதே அப்பா தான் வச்சுங்களேன். ஆமா ஆமா, அப்பா தான் அந்த வேலையை செஞ்சாரு. அப்புறம் தீவிரமா அப்பா சினிமா ரசிகர், அம்மாவும் சினிமா ரசிகர். அம்மா அப்பா 2 பேரும் தீவிர சினிமாவில் இருக்காங்க. ஒரு நகைச்சுவைக்காக ஒன்று சொல்றேன். எங்க அம்மா வந்து முந்தான முடிச்சு படத்துக்கு குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அந்த நெருக்கடியில அப்ப கவுண்டர்லாம் சின்னதா இருக்குல்ல, அப்ப அவங்களால உள்ள மூச்சு விட முடியல. உள்ள அழுதான்னு தூக்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே இந்த கூட்டத்துல வெளியில இருந்து ஒருத்தன் வாங்கிட்டான். அவன் வாங்கிட்டு அக்கா எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க, எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அம்மாவும் வந்து நான் டிக்கெட் எடுத்து தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா புள்ள கழுத்துல செயின் போட்டிருக்க, இது போட்டிருக்க, அவன் தூக்கிட்டு ஓடினானோ என்னமோன்னு ஒரு பயம். ஆனா அந்த கவுண்டர்ல வந்து அம்மா டிக்கெட் எடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா அவன் வந்து அந்த நகையோடலாம் அவனுக்கு படம் டிக்கெட் தான் முக்கியம். அப்படி வாங்கி கொடுத்து அவ்வளவு வெறி பிடிச்ச ரசி அம்மா. அப்படி தெரியாத ஒரு ஆளுகிட்ட குழந்தைய கொடுத்துட்டு அப்படி பார்த்தவங்க அம்மா. அதனால அப்பா அம்மா 2 பேருமே வந்து தீவிரமான சினிமா ரசிகர்கள். அப்ப அதனால நம்மளுக்கு இயல்பாலேயே அந்த சினிமா மேல ஒரு ஆர்வம் வந்துட்டு அப்புறம் நிறைய படிச்சோம். கவிதை எழுதுறது, சிறுகதை எழுதுறது, அதுக்கு அப்பா இருக்கீங்க. ஆமா, அப்பா தான் பயிற்சியே கொடுப்பாரு. இப்ப ஒரு ஆனந்த விடல்ல வந்து ஒரு சித்திரம் போட்டு ஒரு படம் மட்டும் ஒரு குழந்தை வந்து ஏறி அதை தாண்டது மாதிரி இருக்கு, இதுக்கு கவிதை எழுதுறாங்கிறாரு. அப்பா நான் எப்படி பண்ண கவிதை எழுத வராத அப்படின்னு சொல்றேன். அப்பா தான் சொல்ற, நீ தான் என்னமோ படிக்கிற, இது பண்ணுங்கிற, முயற்சி செய் வருங்கிறாரு. அப்ப நான் வயல்ல உழுதுகிட்டே இருக்கும்போது அப்பா சொன்னதை இது பண்ணிட்டே இருக்கேன். அப்ப நம்ம கம்யூனிஸ்ட் பின்புலம்ல எழுச்சிப்படை நிலைய தளபதியே, என்ன பெரிய தடைகள், அடுத்து 2 எடுத்து வைத்து தாண்டி வந்தால் தடைகளுக்காக மூளையில் முடங்கி கிடக்கும் அந்த மூட மனிதர்கள் உன்னை பார்த்தாவது திருந்துடுவார்கள் அப்படின்னு ஒரு அந்த சின்ன வயசுல அப்படி நம்மளே தேடிக்கிட்டே நம்ம ஒரு கவிஞர் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தா. என்ன வயசுல கவிஞர் ஆவறீங்க நீங்க? அதான் அப்பெல்லாம் ஒரு 8வது 9வது படிக்கிற காலகட்டம். நம்மளே வந்து அப்பா சொல்றதுனால முயற்சி செஞ்சு பார்த்து அதை அப்படியே மாறி
அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு நிறைய வாசிப்பு வருது. அப்பா சொல்றாரு, டேய் இப்படியெல்லாம் எழுதுனாங்க, இது கவிதை கிடையாது, அதனால நிறைய படிக்கணும், நிறைய கவிதை புத்தகம் வாசிக்கணும்னா இப்போ அதனால நம்ம போய் நூல் நிலையங்கள்ல நிறைய புத்தகங்கள் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சு, அது வாசிக்கிறது அப்புறம் ஒரு பெரிய பழக்கமாகி அப்புறம் நான் தொடர்ந்து வாசிக்கிறது. நான் எனக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்பாவை வென்றுடணும், அவர் வாசிக்கிறதோட நான் பெருசா வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும்ட்டு நான் அந்த பாப்பிலோன்னு ஒரு நாவல் இருந்ததுல, அதான் பட்டாப்பூச்சின்னு, அதனால பெரிய நாவல், அதை படிச்சுட்டு அப்பா இதை படிச்சிருக்க மாட்டாரு, பெற்ற புத்தகம் நாவல், அதை நான் படிச்சுட்டு அப்பா கிட்ட, அப்பா நான் ஒரு புத்தகம் படிச்சேன்ப்பா, பிரமாதமா இருந்துச்சுப்பா, சிறை கைதி தப்பி வர கதை அப்படின்னு அப்பா கிட்ட சொல்றேன். நீங்க சொல்றீங்க நான் படிச்சுட்டேன், பில்டப், அப்பாவை வந்து தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு. அப்பா என்ன பண்றாருன்னா, அப்படியே என்ன புத்தகம்ப்பா அப்படின்னா, இது மாதிரி பட்டாம்பூச்சி. ஓ ஆமால, இது தொடரா வந்துச்சு, இவர் எழுதுனாரு அப்படின்னு அதோட மூணு அதை தொடர் இருக்கும்போது படிச்சேன், நல்லா இருக்கும்ல, குமுதத்துல தொடரா வந்தது, குமுதத்துல தொடரா வந்தது. அப்ப வந்து அதோட இது நல்லா இருக்கும் பாத்தியா, அதுல ஒரு இடத்த நீ கவனிச்சா, அவர் எப்படி தப்பிச்சு வந்தாரு, அந்த 14வது ஆளை வரைக்கும் அவன் காத்திருந்தான் பாரு, அப்பதானே அவன் கண்டுபிடிச்சான். அது மாதிரி நீ எதுலயா இருந்தாலும் பொறுமை காத்து அந்த நுட்பத்தை புடிச்சு மேல வந்துடணும். அதுலயும் ஒரு பாடம் எடுப்பாரு. அப்ப எல்லாரும் இந்த உதவி இயக்குனரா நான் போகணும்னு சொன்னதே எங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஆச்சரியம், என்ன அவன் திடுப்புன்னு டைரக்டர் ஆகுறாங்கிறான் அப்படின்னு. அப்ப வந்து நான் இன்ஜினியரிங் டிப்ளமா இன்ஜினியரிங்காக சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். இல்லப்பா நான் நிறுத்திக்கிறேன், நான் சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு. உடனே அப்பா பார்த்தாரு, இவன் ஒரு ஆர்வலரா தெரியுது, அதனால என்ன சொன்னாருன்னா, நீ டிகிரி படி, டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி முடிச்சோன்னா நான் வந்து தரமணியில இன்ஸ்டியூட் இருக்கு, அங்க வந்து டைரக்ஷன் கோர்ஸ் வந்து டிகிரி முடிச்சாதான் நான் இது பண்ணாங்க, நான் உன்னை சேர்த்து வரேன்ட்டாரு. நம்மளுக்கு எங்க டிப்ளமா முடிக்கிறதுக்கே மனசு இல்லை, உடனே நேரடியா போறான்னு கிட்டு கொடுக்குறோம். அப்ப நண்பர்கள் வேற ஒரு 10 பேர் இருப்பாங்களா, நம்ம சொல்ற கதையெல்லாம் பிரமாதான், அப்ப இப்போ போனீங்கன்னா நீ கிட்டு கொடுத்துலாம்டா அப்படின்னு உசுப்பத்திறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஆர்வத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா, டிப்ளமோட நிறுத்திக்குவோம், போதும் இதோட டைரக்டர் தான், நேரா போறோம், ஏவிஎம்ல போறோம், கதை சொல்றோம், கிட்டு கொடுக்குறோம், 100 நாள் போஸ்ட் ஓட்டுறோம் அப்படின்னு. நகைச்சுவையா இருந்தாலும் அந்த நம்பிக்கை சரி. போனா மெட்ராஸ்ல போய் எந்த ஸ்டூடியோல போனாலும் அங்க சினிமாவில் சேர முடியல, எங்க பார்த்தாலும் சினிமா, எங்க போய் சினிமாவை சேர்றதுன்னே நம்மளுக்கு தெரியல. அவங்க அங்க சுத்தி பார்த்துட்டு அப்புறமா நம்மளுக்கு பொறுமையா தெரிஞ்சது, இது வேற உலகம், இது ஒரு நம்ம கண்ணு கெட்ட தூரத்துல இருக்கு சினிமா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்னையை, அப்பா சொன்னாரு, நீ ஃபர்ஸ்ட் சென்னையை கத்துக்கடா, சென்னையை கத்துக்கிட்டாதான் சினிமா எங்க இருக்குன்னே உன்னை கண்டுபிடிக்க முடியும், அதனால சென்னையில போ, வேலை பாரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இடத்துல நம்ம சிவில் இன்ஜினியர் வேலை சேர்த்து விட்டாங்க. நான் அப்படியே அப்புறமா தேட விடல முயற்சி, தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் பார்த்தா அது வந்து பூங்காவில் இருக்கு, டீ கடையில நிக்குது சினிமா, நம்ம ஸ்டுடியோக்குள்ள தேடிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா இங்க உதவி இயக்குனரா அவர் இருக்காரு, இவர் இருக்காருன்னு தெரிய ஆரம்பிச்சு, அப்புறமா அவர் இருக்கும் பொழுது நான் ஏஎல் விஜய் இருக்காருல்ல, மதராசப்பட்டினம்லாம் எடுத்தார்ல, அவர் பிரியதர்ஷன் சாரோட வந்திருந்தாரு, சர்க்குணம் அங்கே இருந்தார். அப்புறம் சர்க்குணமும் நானும் அங்கே சந்திச்சு நண்பர்கள் ஆகிறோம். அப்புறம் அவர்கிட்ட உதவி இயக்குனராக ஒரு 100 படத்துக்கு மேலே விளம்பர படங்கள் வேலை செஞ்சேன். எத்தனை படத்துக்கு? 100 விளம்பர படங்கள், விளம்பரம். அப்புறம் கிரீடம் படம், அஜித் படம் இருக்குல்ல, அதுல அசோசியேட் டைரக்டர். அப்புறம் வந்து களவாணி, அதுல வந்து கோ டைரக்டர். அந்த கோ டைரக்டரா இருக்கிறவரு திடீர்னு அதுலயே நடிக்கிறீங்க, அதுல வந்து நடிக்க சொல்றாங்க, நான் மறுக்கிறேன், நான் கேமராவுக்கு பின்னாடி தான் நிற்பேன், நான் ஒரு டைரக்டர்னு. அப்ப ரொம்ப நம்ம சினிமாவை ரொம்ப தீவிரமான உலக சினிமாக்களுக்கு அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி எதிரா அப்படின்னா, அப்ப நான் தான் சொன்னேன் ஒரு இதுல கூட, ஒரு விவாதத்துல, உள்ளூர் சினிமாவை ஒழுங்கா எடுத்தா அதான் உலக சினிமா, அப்புறம் உள்ளூர் சினிமாவை எடுக்கிறதுனா எப்படி அப்படின்னாலாம் அதுல வந்து சொல்லியிருப்பேன். அதனால நம்ம மேல ஒரே இவன் நல்ல படம் எடுப்பான், உங்களுக்கு உள்ளூர் சினிமாவை ஒழுங்கா எடுத்தவே அது உலக சினிமா. உலக சினிமாங்கிறதுக்கு நீங்க வேற நாடுகள் எடுக்க வேண்டியதில்லை, இல்ல வேற ஆடைகள் எடுக்க வேண்டியதில்லை. அந்த உள்ளூர் சினிமா ஒழுங்கா எடுக்கிறதுனா இப்படி ஒரு ஃப்ரேம் வச்சா, அந்த ஃப்ரேம்ல இருக்கிற நிலம், அந்த மனிதர், அவர் போட்டிருக்க உடை, அவர் பேசுற சொல்லு, அவர் பேசுற அரசியல்,
அது அத்தனையுமே வந்து அந்த நிலம் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். இப்படி முழு திரைப்படத்திலையும் ஒரு 86 காட்சிகளும் அந்த மண்ணு, மக்கள், அவங்க வாழ்க்கை, அவங்க அரசியல், அவங்க பிரச்சனை, அவங்க மனநிலை இதை பத்தி பேசுனுச்சுன்னா அது வந்து உலக சினிமா. அதை சரியான நேர்த்தியா எடுத்தா அதுதான் உலகம் பூரா இருக்கிற சினிமாக்கள் செய்யுது. பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறதுனாலயோ இல்ல பெரிய ஊர்களில் போய் இருக்கிறதுனால, வெளிநாடுகளில் போய் எடுக்கிறதுனால அது உலக சினிமா ஆகாது. நீங்க குறைந்த இடத்துல குறைந்த விலையில எடுங்க, ஆனா நேர்த்தியா எடுங்க, உண்மையா எடுங்க. அப்படி எடுத்தா அது உலக சினிமா. ஒண்ணு அப்படிலாம் அந்த நேரத்துல பேசும்போது அந்த பார்வை யாருக்கிட்டயுமே இல்லை. அதனால நம்ம மேல ஒரு பெரிய இது உண்டு, இவன் நல்ல சினிமா எடுத்துருவான்னு. அதுதான் அந்த வாகை சுடவால உங்களை பணிபுரிய வைக்கிறது. அப்ப வந்து களவாணி கோட்டரைட்டா இருக்கும்போது அந்த நேரத்துல இந்த இளைஞனா ஒரு வில்லன் இல்ல, விமல் தான் என் கதாபாத்திரம் பண்ணணும். என்னோட கதாபாத்திரம் வில்லனா நடிக்கிறது விமல் தான் பண்ணணும். அவர் கதாபாத்திரத்துல வேற கதாநாயகர்கள்லாம் நடிக்கிறதுக்கு இருந்தது, அது சரியா வரல. அப்புறம் தான் இவர் வந்து ஹீரோ ஆயிட்டாரு, வில்லன் ஹீரோ ஆயிட்டாரு, விமல் ஹீரோ ஆயிட்டாரு. அப்ப இந்த இடத்துல ஆள் இல்ல. அப்ப என்னை நடிக்க சொல்றாங்க. நான் கொஞ்சம் வேகமான ஆளு, நான் முடியாதுன்னு. ஆனா நீங்க வாங்க சும்மா வேஸ்ட் கட்டிங் கரெக்டா. அப்புறம் அது நடிச்சோம். பெரிய அளவுல அது பேசப்பட்டு எப்படி அந்த எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு முதல்ல? அதுல குமுதம் ஆனந்த விடங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யார் இந்த திருமுருகன் அறிமுகமாக ஆச்சரியப்படுத்துகிறார், இவருக்கு தமிழ் சினிமாவுக்கான வில்லனுக்கான நிரந்தர சிம்மாசனத்தை போட்டு அதுல அமர வைத்து அழகு பாருங்கள் அப்படின்னு எழுதுனாங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற இவன் என்னன்னா, அவன் வந்து டைரக்டர் அப்படின்னு அப்படி இருந்தது. டைரக்டரா இருக்கும்போது நான் வந்து அப்பையில இருந்து தமிழ் தேசியம்னா செயல்படணும் அண்ணனுக்கெல்லாம் தெரியும். இல்ல அதுதான் இப்ப என்னன்னா, நீங்க ஒரு முழுக்க கம்யூனிஸ்ட் குடும்ப பின்னணி, ஆமா, போராட்ட களங்கள், நீங்க வந்து ஒரு நோக்கம், இது வந்து உலக புரட்சி எல்லாம் உலக விடுதலை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கல எண்ணத்துல அந்த கட்டத்திலே நீங்க வந்து ரோட்டுக்கு வந்து மறியல் பண்ண, இப்படி இருந்துட்டு சினிமா துறை இருந்துட்டு எப்படி தமிழ் தேசியன்ற சிந்தனை ஏன் அங்கே நகர்றீங்க? எப்படி சீமான் அறிமுகம் எப்படி வருது? எப்படி பயணிக்கிறீங்க? அதான் எனக்கு வந்து என்னன்னா, தமிழ் தேசியமா நான் அப்பையிலிருந்து களத்துல நின்று இது பண்றேன். யுத்த காலகட்டத்தில் நம்ம முத்துக்குமார் இறந்தப்ப இங்க இதே பாப்பநாட்டில், இதோ ஒருத்த நாட்டு பகுதியில் பாப்பநாட்டில் கிட்டத்தட்ட 200-250 பெண்களை வச்சுட்டு மௌன ஊர்வலம் நடத்திட்டேன். அப்புறம் அந்த வருஷம் குடியரசு தினத்துக்கு வந்து ஒரு பதாகையில வந்து இது மாதிரி நம்ம இந்த குடியரசை கொண்டாடக்கூடாது, ஏனென்றால் நம்ம ஈழத்துல இவ்வளவு அநீதி நடக்குது, நம்ம தொப்புள்கொடி உறவுகளை இங்க வந்து சாகடிக்கிறதுக்கு, அந்த அடைஞ்ச நாட்டை அங்கீகரிக்காம இருக்கிறதுக்கு இந்தியாவும் துணை போகுது, அதனால இதை நிறைவேற்றணும்னு ஒரு லித்தோ அடிச்சு போஸ்டர் எங்க பார்த்தாலும் ஒட்டிட்டேன். இப்ப காவல்துறை நாவல் நாம் தமிழர் கட்சி வரல. ஆனால் நீங்க இது தனிச்சு, ஆமாமா, நாங்க இளைஞர்களா சேர்ந்து அதனால கருப்பு கொடி ஏத்துவோம், 35 இடத்துல ஏத்துறோம்ட்டேன். ஐயோ, அது பெரிய விஷயமா. ஆமாமா, அடுத்த நாள் அது நைட்டோட நைட்டா காவல்துறை வந்து அந்த போஸ்டர் எல்லாம் கிளிக்குது, இவங்களை கூப்பிட்டு வருது, யார போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வருது, யாரா இவங்களை கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வர்றாங்க. தோழர், நீங்க வந்து யாரு, உங்க கருத்துக்கெல்லாம் மிக சிறப்பா இருந்தது, இது எழுதி கொடுத்தவர்கள் யார்? இல்ல நான் தாங்க எழுதுனேன், நான் உங்க இயக்கத்துல சேரணும். நாங்க அப்படி ஒரு இயக்கம்லாம் கிடையாது, என்ன எழுச்சியில தான் வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப தீவிரமா பேசுறாரு. நான் உடனே கேட்டேன், யாரு அந்த இருந்து போன்ல பேசுறாரு ஒருத்தர். நான் சொல்றேன், நீங்க வந்து தோழரா வந்து இணையறதுக்காக வந்து ஆளு மாதிரி தெரியல, காவல்துறை ஆளு மாதிரி இருக்கு, நீங்க நேரம் வாங்க பேசிக்கோங்க. அப்புறம் வந்து எங்க வரணும்னாரு, நான் இது மாதிரி நான் ஆம்பளாப்பட்டு தான் இங்கதான் இருக்கு, நீங்க வாங்கன்னா 2 பேரும் உட்காந்து இப்படி பேசுறோம். இது மாதிரி நீங்க ஏன் கருப்பு கொடி ஏத்தணும்னு சொல்றீங்க? அப்ப நான் சொல்றேன், இல்ல எதிர்ப்பை எப்படியாச்சும் ஒரு வழியில காட்டணும், அதை பலமா காட்டணும், அப்ப கருப்பு கொடி ஏத்துறது தான் சரியா இருக்கும், அதுவும் குடியரசு இருக்கும், இந்திய அரசாங்கம் வந்து முன்னின்று போற நிகழ்த்துறது மாதிரி நடைமுறைகள் இருக்கு, அதனால நாங்க அதை செய்யறோம். அப்பனா நீங்க வந்து குடியரசு தினத்துக்கு பண்ணா நாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வந்து கைது பண்ணுவோம், நாங்க அதை தடுப்போம், தடுக்கிறது உங்க வேலை, போராடுறது எங்க வேலை, அதனால நாங்க போராடுறோம், நீங்க தடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல நீங்க வந்து குடியரசு தினத்துக்கு பண்ணாதீங்க, நீங்க இன்னொரு நாள்ல பண்ணுங்க, நாங்க அந்த நாள்ல தான் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன், அப்பனா நீங்க வீடுல வேணாலும் ஏத்திக்குங்க, பொது வழியில ஏத்தாதீங்க, ரோட்டுக்கு வராதீங்க, இங்கேயே இருந்துக்குங்க. ஆமா, இல்ல நான் பொது வழியில தான் ஏத்துவோம், அப்பனா நாங்க தடுப்போம், கைது பண்ணுவோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதல் நாள் இரவுலேயே வருது,
அப்புறம் பசங்களை அங்க விரட்டுது இங்க விரட்டுது இருந்தாலும் விட்டு நாங்க பைக்ல வச்சு ஊர்வலம் போய் எல்லா இடத்துலயும் கருப்பு கட்டிட்டு பாப்பநாட்டுக்கு வந்தோம். ஒரு 80-85 பேரை வந்து பசங்க இளைஞர்களை 80-85 பேரை வச்சு கருப்பு கொடி ஏத்துனேன். ஒரு 30-35 இடத்துல ஏத்தணும். அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து காவல் நிலையத்துல வச்சுட்டாங்க. மொத்த காவல் இது வந்துட்டு அதிகாரிகளும் வந்துட்டாங்க. எங்களை ஒரு சின்ன கிராமத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம், இது போட்டுருவோம் அப்படின்னாங்க. ரிமாண்ட் பண்ணுவோம்னு பண்ணுங்க. இந்த மாணவர்களா படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவெல்லாம், இந்த தம்பிகளை மட்டும் விட்டுருங்கன்னு ஒரு 16 பேரை மட்டும் அனுப்பி விட்டு பாக்கி மேல சொல்றீங்க. 16 பேரை விட்டுட்டு பாக்கி எல்லாரையும் உட்காந்துட்டோம். உட்காந்தோன்னே அப்புறமா அவங்க பார்த்தாங்க. அப்புறம் 6 மணி ஆனிச்சு, 6:20 ஆனிச்சு, 6:35-36க்கு இல்லை நீங்கள் எண்மலுக்கு போய் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க எண்மலுக்கு போராட்டத்தை நடத்தக்கூடாது. அப்படின்னா நீங்க வந்து அங்க இருக்கிற போரை நிறுத்த சொல்லுங்க, நாங்க போராட்டத்தை கைவிடுறோம். இந்த பேரம் தான் பேசுறீங்க. பண்ணுங்க, கைது பண்ணா பண்ணிக்கங்க. ஆமா ஆமா ஆமா. இதுல இன்னொரு உச்சத்துக்கு போயிட்டேன். நம்ம டெல்லியில இலங்கை தூதரகத்துல போய் அப்ப வந்து நம்ம அஜயன் பாலா அவர்லாம் எனக்கு நல்ல சினிமா நண்பர்ல, நான் இந்த போராட்ட காலத்துல எல்லா போராட்ட காலத்தையும் நிற்பேன். சினிமா நிறைய ஒரு நிறைய எழுதுவாரு. அப்ப நான் போராட்டங்களுக்கு பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம லீலா மணிமேகலை அவங்க எல்லாம் சேர்ந்து வாய்ஸ் ஃபார் ஈழம் தமிழ்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் எல்லா களத்திலும் நிற்பேன். அதெல்லாம் எப்படின்னா இப்ப இதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் வெள்ளை வேஷ்டி சட்டி தான் சினிமாவிலேயே தனியா தெரியுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா வேஷ்டி சட்டையில தான் இருப்பேன். உதவி இயக்குனர். ஆமா ஆமா, அதிகபட்ச நேரத்துல வெள்ளை வேஷ்டி சட்டையில இருப்பேன். அதனால தனியா அடையாளம் தெரியும்ல. அப்புறம் உயரமா இருப்பேன், ஒல்லியா இருப்பேன். அப்புறம் அஜயன் பாலா வந்து என் மேல ரொம்ப நெருங்கிய நண்பரு. அதனால அவர் நான் கொஞ்சம் நிறைய வாசிப்பேன், சினிமா வித்தியாசம் விமர்சனம் பண்ணுவேன்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க இது மாதிரி டெல்லியில போராட்டம் இருக்கு வாங்கினாரு. அப்புறம் டெல்லிக்கு இதை முற்றுகையிட கிளம்பிட்டோம். பாராளுமன்றத்தை பாராளுமன்ற முற்றுகை 2008-2009 மாணவர்கள் போராடிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம். அப்பதான் நீங்க அதை கிளம்புறீங்க. ஆமா, மாணவர்கள், மீனவர்கள், பெண்ணி அமைப்புகள், எழுத்தாளர்கள் அப்படின்னு திரைக்கலைஞர் எல்லாரும் வச்சு போராடி எல்லாம் வந்து ஒரு ட்ரெயின் நிறைய போய் ஐயா நல்ல கண்ணு தான் கொடியேற்றி அனுப்பி வைக்கிறாங்க. ஆமா நடந்தது. ஆமா, அதுல நான் போறோம். அந்த டீம்ல நீங்க இருக்கிறீங்க. நான் இருக்கிறேன். நம்ம வெறி கொண்டு இருக்கோம். போறோம், பாராளுமன்றத்தை முற்றுகையிடுறோம், இதுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன்ட்டு போறோம். போனா அதே மாதிரி கோஷம் போட்டுக்கிட்டு போறோம். ஆங்கிலத்துல, ஹிந்தியில, தமிழ்ல எல்லாத்தையும் போடுறோம். ஒரு இடத்துல வந்து காவல்துறை வந்து ஜந்தர் மந்தர் கிட்ட நம்மளை தடுத்துடுறாங்க. தடுத்தோன்னா நாங்க எங்களை வந்து நீங்க போராட அனுமதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல பார்த்தாக்கா அவங்கள கேட்ட திறந்து விட்டாங்க. இப்ப போங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப இது வரைக்கும் இடம் இல்ல, இப்ப இடம் இருக்கு, நீங்க அந்த இடத்துல போய் உங்களுக்கான கொடுக்கப்பட்ட இடத்துல போய் போராடுங்கிறாங்க. அப்புறம் ஜந்தர் மந்தர் உள்ளர போனாதான் தெரியுது மொத்த இந்தியாவும் போராடிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்காக. வேற வேற பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஜனநாயக உரிமையில நீங்க போனீங்கன்னா, சாமி நான் பந்தல் போட்டிருக்கான், மைக் வச்சிடுறான், தண்ணி கொடுத்துடுறான், நீங்க உட்கார்ந்து போராடிக்க வேண்டியதான் உங்க வேலை. இதுல பரவாயில்ல, நம்மள முத நாள் போறோம், 15 வருஷம் போராடின ஆள்லாம் இருக்கு அங்க போராடிட்டு இருக்கு. ஒருத்தர்லாம் என்ன பண்றாருன்னா, பெட்டு போட்டு படுத்துட்டாரு. எத்தனை 15 வருஷமா 20 வருஷமா போராடிட்டு இருக்காரு. அவர் பெரும் திரளான மக்களோட வந்துட்டு ஒத்தாளா இருக்காரு. அரசாங்கத்தை ரொம்ப இதா கொச்சையா எழுதி பேசி அதை வச்சுட்டு படுத்துட்டாரு. இது மாதிரி அந்த ஜந்தர் மந்தரே வந்து ஒரு போராட்ட காலம் தான். அப்ப ஜந்தர் மந்தர்ல போய் நாங்க 2-3 நாள் இது பண்றோம். பாராளுமன்றத்துக்கு இந்த இடத்துல எம்பிக்கள் எல்லாம் போவாங்க, மறைச்சிருவோம் அப்படின்னு. அந்த ஆளுலாம் வேற வழியில வந்துட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இதுல 3ஆவது நாள் பாத்தீங்கன்னா, நாங்களாச்சும் பாராளுமன்றத்துக்கு கொஞ்சம் நெருங்க ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து போராடிட்டு இருக்கோம். ஐயா அத்வானி, நம்ம வைகோ, தா பாண்டியன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாராளுமன்ற முற்றுகை இதை ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்கன்னா இந்த கோரிக்கைக்காக அவங்க பண்றாங்க. அவங்க என்ன 10வது கிலோமீட்டர்ல, நீங்க 5வது கிலோமீட்டர், நாங்க 5வது கிலோமீட்டர் இருக்கோம். 3 நாளா போராடுறோம். அவங்க 10வது கிலோமீட்டர். தலைப்பு செய்தியில எல்லாத்துலயும் அவங்கள பத்தி இது வருது. நம்ம 3 நாள் போராட்டம் வந்தா 3 நாள்ல வந்து ஒன்றும் இது இல்லை, நம்ம கிளம்பதான் போறோம்னு வரும் பொழுது எங்களால வந்து இது பெரிய ஏமாற்றமாச்சு. அப்ப ஏதாவது செஞ்சிடணும்ல. அப்ப அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் தம்பிகள் அவங்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு பேசி, என்னப்பா இப்படி நடக்குது, இது இவ்வளவு முயற்சி எடுத்து செய்ய முடியாதுன்னா, அப்ப வந்து இலங்கை தூதரகத்தை போயிடுவோம், தூதரகத்தை போய் முற்றுகையிட்டுருவோம்,
அப்படின்னு போடுறோம். அப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க தூதரகத்தில் போனால் எப்பயும் 144 தடை உத்தரவு உள்ள பகுதி, அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது, முன்கூட்டியே கைது எல்லா எல்லா இதுவும் அங்கே இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது போக முடியாதுன்னா அப்போ நாங்கள் வந்து பேசுகிறோம். இப்போ பசங்களை உட்காந்து பேசும்போது நிறைய பெண்கள் அழைச்சிக்குவோம். பெண்கள் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-36 பெண்கள், அப்புறம் ஒரு 20-25 பேர்பட்ட ஆண்கள், அப்புறம் தனித்தனியா ஒரு கார்ல, அதுவும் அம்பாசிடர் கார் மாதிரி இருக்க வேண்டாம், ஹோண்டா சிட்டி அது மாதிரி காரா இது பண்ணி அதுக்குள்ள பனியன் போட்டு கொடும்பாவி ராஜபக்ச கொடும்பாவி அதுக்குள்ள வச்சு, அப்புறம் பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒரு காருக்குள்ள வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு ஒண்ணா உள்ளர போயிட்டோம். போய் நேரா போய் சோதனை பண்ணல. ஆமா, தனித்தனி வழியில போறோம். அந்த எல்லா எம்பசி அங்கதானே இருக்கு. அதுக்கு வர்ற வாகனம் மாதிரி ஒண்ணு வந்துட்டோம். பத்திரிகையாளர்கள் ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. போய் இறங்கி அந்த டிஷர்ட் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு ராஜபக்சே டவுன் டவுன் சத்தம் போட்டு போனா அவன் ஏக்க பாட்டிசலோட வந்துட்டான். நாங்க வந்து ஷூட்மே அப்படின்னு இது பண்றான். அப்ப அவனுக்கு வந்து புரியல. அவன் இப்படி வந்து நாங்க ஒரு 20-25 பேர் ஃபோர்ஸா போறோம். அவன் வந்து ஏக்க பாட்டிசம் வச்சிருக்கவன் பின்னாடியே போறான். அப்ப அங்க கொடும்பாவிய வந்து அங்கனே போட்டு எரிக்கிறோம், ராஜபக்ச கொடும்பாவிய. அப்ப அதோட அவன் இந்த போராட்டம் நடந்தது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். காலகட்டத்தில் நாங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த மாதிரி செய்தி தான் தெரியும். அப்ப அந்த கேட்ட வந்து பிடிச்சி ஆட்டுறோம், இதுல ஆக்ரோஷத்துல ஆட்டினா ஒரு இவன் வந்து லத்தினால வந்து கையில் அடிச்சுட்டான். அது என்னன்னா பாத்தீங்கன்னா, இவ்வளவு பேர் ஃபோர்ஸா இருக்கும்போது அதுல இருக்க அந்த பூட்டு வந்து கலந்துட்டு அந்த தாழ்பாலை வச்சுட்டு எம்பசிக்குள்ள ஓடுற அளவுக்கே நாங்க துணிஞ்சிட்டோம். போய் இது ரெகுலர் பண்ணிட்டோன்னு அப்புறம் அவர் வந்து அடிச்சுட்டாரு. எனக்கு போத்தன்னு தெரியல, அங்கிருந்து ஒரு கல் எடுத்து அடிச்சிட்டேன். ஒரே ஒரு மொத்த இந்தியாவில் ஒரு சிங்களவனை அடித்து காயப்படுத்தினது நான் தான். அப்படி ஒரு ஃபோர்ஸ் அந்த நேரத்தில். அப்புறம் சீக்கியர்கள் வந்து ஒரு தலைமையத்தை ஒரு காவல் படை வந்துச்சு. அது பெரும் பேருந்துல வந்திருந்தாங்க. வந்து எல்லாரையும் இது பண்ண கைது பண்றோம் அப்படின்னாங்க. ஸ்பெஷல் டீம் நீங்க கைது பண்ணுங்க, ஆனா பெண்கள் இருக்காங்க, பெண் போலீஸை வர சொல்லுங்கன்ட்டு ரோட்ல படுத்துட்டோம். மொத்த எம்பசியும் பார்த்தது நம்மள. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அங்க போராட்டம். இதுக்கு முன்னாடி இலங்கை தூதரத்துக்கு முன்னாடி போராட்டி அப்புறம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் கொண்டு போய் டெல்லி ஜெயிலில் நம்மளை இது பண்ணாங்க. நான் அந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது. நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னோம், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, போனோன்னு உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க, உங்களோட ஐடி கார்டு எல்லாத்தையும் கேட்டு குறிச்சிக்குவாங்க. அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு தான் ரிமாண்டா இல்லைன்னு முடிவு பண்ணுவாங்க. நம்ம அதிகம் பெண்கள் இருக்காங்க, இதாக இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும், மெனு கார்டு மாதிரி, உங்களுக்கு யாருக்கு டீ வேணும், யாருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், தண்ணி பாட்டில் வேணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு விலையில வழக்கறிஞர் தம்பிகள்கிட்ட கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கப்பா, ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, மத்தியானம் சாப்பிட்றேன்ட்டு உள்ள கபடி விளையாண்டோம். அவன் மாதிரி டே இவன் என்னடா வர்றாங்க, ஒரு பயம் இல்லை, உள்ளர வந்து கபடி விளையாடுறாங்க. ஒரு ஹாலில் வச்சிருக்காங்க, அங்க கபடி ஆடுறீங்க, அங்க கபடி விளையாடுறோம் ஜாலியா வேணா. அப்புறம் சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு வந்து திருப்பி பேருந்துல கொண்டு போய் நாங்க இருந்த பகுதியில கொண்டு போயிருந்தாங்க. அங்க மக்கள் ஆரத்தையெல்லாம் எடுத்து அப்படி அனுப்பி வச்சாங்க. நம்ம இப்படி தீவிரமா இதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த களத்துல எப்படியாவது தமிழர்களுக்கான நிலம், அது உலகத்தின் நிலப்பரப்புல ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு அதிகாரம் மிக்க நிலம் வேணும் அப்படின்னு போராடிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்ப வந்து நம்ம ஓவியர் புகழேந்தி எல்லாம் இருக்கார்ல, அவர்லாம் அங்க போயிட்டு அங்க பாடம்லாம் நடத்திட்டு வருவாரு. அது அவர் அப்ப வந்து அந்த கிட்டத்தட்ட அது ஒரு நாடா இருக்கு. அந்த நாட்டுக்கு போனா அங்க வந்து எம்பசில மாதிரி சீல் குத்தி தான் அனுப்பி போவாங்க. அது ஒரு நாடா தான் இருக்குங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஒரு நாடு நம்மளை விட்டு போகுது இருக்குல்ல, அதை நம்ம தாங்க முடியாதான் இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் யுத்தம் முடிவுக்கு வருது. அதை நம்மளால தாங்கவே முடியாத ஒரு பெரிய வழி. அது அந்த வரலாற்று வழியை வந்து எப்படி நம்ம இது பண்றது? அப்ப அதுக்கு ஆறுதலா கிடைச்சி இது பண்ணும்போதுதான் இது வருது. இது நாம் தமிழர் கட்சி இல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வருது, களவாணி படமும் அப்பதான் வருது. அப்பதான் திரைப்படம் இயக்குறதுக்கான அந்த வாய்ப்பு இது பண்ணுது. இப்ப இதுல வந்து இந்த பெரும் சோகம் வலி இருக்குல்ல, அதை எல்லாத்தையும்
ஒருத்தன் அட்டைக்கிட்டு நிக்கிற மாதிரி நம்ம ரியல்லே நிக்கிறோம். அவனுக்கு அப்படி ஒரு வேகமான கதாபாத்திரம் அவனுக்கு கிடைக்குது. அதுதான் வந்து அந்த இதுதான் கோபத்தை அந்த அந்த கேரக்டர் வந்து நட்ட விட்டா எல்லாத்தையும் அப்படி இருப்பான் ஒருத்தன் இருப்பான். அப்ப வந்து அதுக்கு ஸ்டேட் அவார்ட் எல்லாம் கிடைச்சது அப்ப இருந்தது. அப்ப அண்ணன் வந்து இந்த தமிழ் தேசியத்துல இருந்து அத்தனை பேரையும் நம்மளுக்கு அந்த அந்த காலகட்டத்துல தெரியும். ஆமா, எல்லாம் அங்கங்க போராடிட்டு இருக்காங்க, அங்கங்க போராடிட்டு இருக்காங்க. எல்லாரோடையும் இருப்போம். மணிவண்ணன் சார்ல இருந்து அறிவுமதி அண்ணன் நம்ம இப்ப அப்ப சினிமா உலகம் தானே வந்து ரொம்ப தீவிரமா அதை போராடிச்சு. அப்ப அண்ணன் வந்து ரொம்ப தீவிரம். அண்ணனை முதல்ல கைது பண்ணும்போது அந்த ராமேஸ்வரத்துல பேசுனதுக்காக கைது அந்த ராமேஸ்வரம் கூட்டத்துக்கு போறோம். அப்புறம் கைது பண்றதுக்காக அண்ணன் வந்து அன்னைக்கு தானே மனித சங்கிலி போராட்டம் நடக்குது. அப்போ மவுண்ட் ரோட்ல அந்த அந்த நின்றுகிட்டு இருக்கும்போது பாரதிராஜ சாரு எல்லாம் சத்யராஜ் சாரு எல்லாம் நின்றுகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு கடுமையான மழை அந்த மனித சங்கிலி போராட்டம் மனித சங்கிலி நடக்குது. அப்ப ஐயா கலைஞர் வந்து பாரதிராஜ சார்கிட்ட வந்து காரை நிறுத்தி இது கொடுக்க போறாரு, கை கொடுக்க போறாரு. நான் ஓடி போய் தமிழினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன் அவருக்கு காது கூட சத்தம் போட்டேன். அப்ப வந்து அது அந்த அப்படி அவ்வளவு ஒரு இது நம்மளுக்கு. அப்ப அண்ணன் வந்து அன்னைக்கு இரவு கைது பண்ண சொல்றாங்க, அமீர் அண்ணனும் அவங்களும் 2 பேரும் கைது பண்ணாங்க. அப்ப அந்த அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம உதவி இயக்குநர்களும் சேர்ந்து சாலிகிராமத்துல ஒரு போராட்டம் அறிவிச்சு பண்ணோம். அதுக்காக கொண்டு போய் கைது பண்ணி சாலிகிராமம் மண்டபத்துல வச்சிருந்தாங்க. அன்னைக்கு மாலையில வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுங்கன்னு ஒண்ணு பேசினேன். அப்ப வந்து டே யாராவன் அப்படின்னு நம்ம மேல ஒரு இது வந்தது, பார்வை வந்தது. அதனாலதான் பாரதிராஜா சாரு, ஆர்கே சுல்மணி அண்ணன், அறிவுமதி அண்ணன் எல்லாம் வந்து என்னோட நெருக்கமானாங்க. டே இவன் விஷயம் தெரிஞ்சா இருக்கான், இவ்வளவு வேகமா பேசுறான் அப்படின்னு. இடதுசாரியில இந்த அந்த இயக்க செயல் படிக்கிறது அது வந்து இருந்தது உலக அரசியல். ஆமா, அப்ப வந்து அதன் மூலமா இவங்களெல்லாம் எனக்கு பெரிய நட்பு உண்டு. இந்த நம்ம பாரதிராஜ சார் தான் எனக்கு திருமணமே பண்ணி வச்சாரு அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம். அப்படி இவங்களோடலாம் ஒரு நட்பு இருந்தது. இப்போ சீமானோட எனக்கு அப்பையிலேருந்து நல்ல பழக்கங்கள் இருந்தது. அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அப்புறம் இடையில வந்து இவங்களாம் கூப்பிட்டு நீ வந்து நான் ஒரு தமிழ் தேசியவாதியை கடையில படிச்சுக்கிட்டே இருப்பேன். டேய் வேண்டாம்டா, நீ சினிமாவில் இருக்க, நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஆளு வேணும், கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும். மணிவண்ணன் சாரு இவங்கெல்லாம் கூப்பிட்டு தனித்தட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த இருக்க முடியாது. நம்ம பொது வழியில வந்து நின்றுவோம். அந்த 7 பேர் இடையில 3 பேருக்கு தூக்குன்னு இருந்துச்சு பாருங்க. அந்த சம்பவத்துல எல்லாம் உறுதியா தூக்கு போட போறேன்னு சொல்றாங்க. போராட்டம் நடக்குது கோயம்பேட்டில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்குதான் வந்து ராம்ஜெத்மலானி அவங்க எல்லாம் கொண்டாந்து வச்சு வழக்கறிஞர் வந்து வைகோ அவங்க எல்லாம் வந்து அந்த அன்னைக்கு வாதாடுறாங்க, விடுதலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த விடுதலைங்கிறது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி. நடு ரோட்ல இறங்கி டான்ஸ் ஆடிட்டேன். என்னால செம்ம டான்ஸ். அப்ப இந்த கட்டத்தம்பி ராமு இவர் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ ஒரு டான்ஸ் அதை வந்து மணியரசன் ஐயாவோட தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்துல அட்டப்படமாவே எடுத்து போட்டாங்க. அப்படி நம்மள அறியாம நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த போராட்டம், இந்த களம்ன்ற மாதிரி இது என்ன உணர்வுன்றது இருக்கு. கம்யூனிசத்துல இருந்தே நீங்க அதை கத்துக்கிட்டு நம்மளால தமிழ் தேசியத்துக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும், தமிழர்களுக்கு அதிகாரம் வேணும், தமிழ் தேசியமா தமிழர்கள் வந்து தலை நிமிர்ந்து நிக்கணும், அடிமைப்படுத்துறது எத்தனை ஆண்டுகள் நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்தது. அப்ப நான் நாம் தமிழர் கட்சியோட எல்லா இதுலயும் கலந்துக்குவேன். தமிழ் தேசியங்கிற அமைப்பு நாம் தமிழர் கட்சி குறிப்பா அதுதானே ஒரு நேர்மையா எல்லா இடத்துலயும் போயிட்டு அரசியல் செய்து கொண்டு போய் சேர்த்தது. நாங்க ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம ஒரு எழுத்தாளர்கள் உதவி இயக்குநர்கள்லாம் வந்து ஒரு சிறிய அறையில உட்கார்ந்து தமிழ் தேசியம் பேசுவோம். எப்பவுமே அவ்வளவுதான். அதிகமா போனா ஒரு 50 பேர் 100 பேர், உச்சகட்டமா போனா ஒரு 500 பேர். அதான் இயக்க செயல். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா தெரு டீ கடையில, ஊர்ல, வீட்டுல இன்னைக்கு நம்ம இதை விட்டு வெளில போனா கூட 4 பேர் பேசுவோம். அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அண்ணனோட இது உண்டு. அது ராமேஸ்வரம் கூட்டம் முடிஞ்சோடனே தெரிஞ்சுட்டு டேய் எப்படி ஒரு மாவோ ஒருத்தர் பேசுனா ஒரு அப்படி ஒண்ணு வருது இல்ல, இது வருது இல்ல, அது மாதிரி ஒரு ஆகச்சிறந்த தமிழ் தேசத்தை ஒரு பேசிட்டான்டா நம்மளுக்கு அண்ணனை தெரியும். ஆனா அந்த வரலாற்று உரை இருக்குல்ல ராமேஸ்வரம், அது நம்மளுக்கே ஒண்ணு திரும்ப டேய் அட்ரா வந்துட்டான்டா ஒரு தலைவன் அப்படின்னு நம்மளுக்கு அப்பயே அதை உணர்ந்த இடம் தான் அது. அப்புறமா அண்ணனோட நிறைய இடத்துல இருப்பான், அண்ணனுக்கு தெரியும் டே இவன் நம்ம ஆளு அப்படின்னு. அப்புறம் வந்து இப்ப கூப்பிட்டாரு அண்ணன், அடா தம்பி ஏற்கனவே நிறைய தடவை நீ வாடா அண்ணன் ஒரே ஒரு படம் இயக்கிட்டு வர்றேன் அப்படின்னு தான் என்னோட இது.
அந்த படம் இயக்குறது வந்து சின்ன சின்ன காரணங்கள்னால தடைப்பட்டு போச்சு. தள்ளி போயிட்டு இருக்குது. அந்த வெற்றிமாறன்ட்ட சொல்லி கதை சொல்லி, அது நல்ல கதை, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமா சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி பேசியிருந்தாங்க. அப்ப அது அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து என் மனைவி கன்சீவ் இருந்தாங்க. அப்ப அந்த அவங்களுக்கு கொரோனா வந்துட்டு, அதுல வந்து என்ன இந்த குழந்தை பிறந்து இறந்துட்டு, அதுல நான் கொஞ்சம் இதுக்கு ஆயிட்டேன். எல்லாருக்கும் ஒரு அதனால அந்த நேரத்துல கொஞ்சம் படம் இயக்க முடியாம போச்சுன்னு வைங்களேன். அதுல விட்டுட்டு அப்புறம் இந்த நேரத்துல வந்து 2026 ரொம்ப காலகட்டம், ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை செய்தாகணும். இந்த நேரத்துல சும்மா இருக்க முடியாது. இந்த நேரத்துல நம்ம வந்து தன்னலமா, தமிழர் நலமானா தமிழர் நலம் தான், அப்புறம் தான் தன்னலம். ஆமா, அதுலயே அது தன்னலம் வந்து கிடைச்சிருமே, தமிழருக்கு வந்து ஒரு அதிகாரம் கிடைச்சிட்டா தன்னலம் தனக்கு வந்து கிடைச்சிட்டு. அதனால வந்து இப்பைக்கு நம்ம தேவை வந்து அரசியல் களம்தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரத்தநாடு தேர்தல் களத்துல மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதுதான் இது என்னன்னா, இந்த ஒரத்தநாடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதியில ஒரு தொகுதி. இதுல 6 முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கு எம்எல்ஏவா. 6 முறை திமுக கூட்டணி வென்றிருக்கு. அதுல 5 முறை திமுகவும் 1 முறை காங்கிரஸும் வென்றிருக்கு. ஆனா இப்படி இருந்தாலும் இந்த 6 தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியில பின்தங்கின தொகுதி தான் ஒரத்தநாடும் பேராவூரணியும். இது ஏன் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆய்வே இருக்கு. மாடு வீடு வச்சிருக்கிறவர்கள், ஓட்டு வீடு வச்சிருக்கிறவர்கள், குடிசை வீடு வச்சிருக்கிறவர்கள், அந்த வீடு இல்லாதவர்கள், அந்த வீடுகளில் கழிப்பறை உள்ள வீடு, கழிப்பறை இல்லாத வீடு, அப்புறம் வந்து ஆண்களில் படித்தவர்கள், படித்துட்டு வேலைக்கு போனவர்கள், வேலைக்கு போகாதவர்கள், பெண்களில் படித்தவர்கள், படித்துட்டு வேலைக்கு போனவர்கள், பாதியிலே நிறுத்தினவர்கள், வேலைக்கு போகாதவர்கள், அப்புறம் வந்து தனிநபர் வருமானம், விவசாய நிலம் வச்சிருக்கவர்கள், விவசாய நிலம் வச்சில்லாதவர்கள், இப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தா 4 சக்கர வாகனம் வச்சிருக்கவங்க, 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க, மிதிவண்டி வச்சிருக்கவங்க, அது இல்லாதவங்க, இப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு பண்ணி பார்த்தா இந்த இடம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு. தனிநபருக்கு வருமானமே இல்லை. இதுல உண்மையிலே சொன்னாங்க, லிட்டரலா யார் பேங்க்லயும் ஒரு லிக்விட் கேஸா இருக்கிறதுக்கு இதே இல்லை. இங்க இருக்கிற இந்த நிலம் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த நிலம். இந்த விவசாயம் சார்ந்த நிலத்துல விவசாயத்துல நம்ம வந்து முதலீடு போட்டா அதுல இருந்து வருமானம் வரணும்ல, அது பெருவாரியா வரல. இது என்னன்னாக்கா ஒரு 1936க்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு வானம் பார்த்த பூமி தான் இந்த தொகுதி. காவிரி ஓடுது இங்கிட்டு, ஆனா இங்கிட்டு இது மட்டும் வானம் பார்த்த பூமியா இருக்கு. இதுக்கு நீர்வழி பாதை இல்லை. இப்ப எல்லிஸ்னு ஒரு இன்ஜினியர் தான் அந்த திட்டம் கொண்டு வந்து இங்கிட்டு வந்து புது ஆறு திட்டத்தின் மூலமா இங்கிட்டு நீர் பாயுது, தண்ணி கொண்டுட்டு வராங்க, விவசாயம்ன்றது வருது. அப்ப தண்ணி பாயும் போது கிட்டத்தட்ட 8 அடி இந்த நிலம் வந்து தண்ணி வாங்கி பள்ளமானிச்சான். அப்படி சீர்திருத்தப்பட்ட நிலப்பகுதி தான். அதுல மக்கள் வளமானாங்க, நல்லா விவசாயம் பண்ணாங்க. எங்க தாத்தா காலகட்டத்துல கூட அந்த அந்த விவசாய நிலத்துல கருது எடுத்துட்டு வரும்பொழுது மீன், நண்டு எல்லாம் வயல்ல இருக்கும். அதெல்லாம் வழக்கமா டிஃபன் கேரியில எடுத்துட்டு வராங்க, சாப்பாடு எடுத்து வர பாரத்தை அந்த பாத்திரத்துல எடுத்துட்டு வராங்க, நண்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு நத்தை விதவிதமா பிரிச்சு எடுத்துட்டு கொண்டு வருவாங்க. வயல்லே இருக்கும். வயல்ல கிட்டத்தட்ட மீன் வளர்க்குற அளவுக்கு மீன் இருக்கும். ஆனா அதெல்லாம் எங்க போணுச்சு அப்படின்னா, இந்த விவசாய புரட்சி, பசுமை புரட்சி அப்படின்னு கொண்டாந்த இந்த மாற்று விவசாய முறையும், புதிய நெல் ரகங்களும், புதிய விதைகளும், அந்த ரசாயன உரங்களும் கொண்டாந்து போட்டு அதுல வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்குது இந்த விவசாயிகள் வாழ்வு. அதுல உடல்நலமும் பாதிக்கப்படுது, மற்றபடி இதுவும் போகுது. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அதுல 100 ரூபா முதலீடு பண்றோம்னா 120 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லனா அது இல்லை. அப்படி ஒரு காலகட்டம் ஆயிட்டு. இதுல காவிரி பிரச்சனை, காவிரி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை வந்து பெரிய இது. அப்புறம் தான் இருக்கு, தண்ணி பத்தல. இப்ப நம்ம ஒழுங்கா நியாயமா ஐயா கருணாநிதி காலகட்டத்துல முடிச்சிருந்திருக்கலாம், சிக்கல் இல்ல. அப்படி இல்லைன்னா அம்மையார் இந்திரா காந்தி வந்து இவரை கட்டுப்படுத்தினதுக்கு இவரை வாபஸ் வாங்காம அதை வழக்கு போட்டாச்சும் பண்ணிட்டாரு. அதனால நம்ம பெரிய பின்னடைவை சந்திச்சிட்டோம். அப்படியா இருந்தாலும் அதை நல்ல அவங்க கர்நாடக மாநிலத்தில் ஆண்டவர்கள் போராடின அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்தவங்க வந்து போராடி
அதை அந்த நம்மளுக்கான தேவைக்கான நீரை பங்கிட்டு கொண்டு வரல. அதில் நம்மளோட பெரிய பிரச்சனை இருந்தது என்னன்னா, இப்போ இங்கே தண்ணீர் பிரச்சனை, அப்புறம் ஆழ்துளை கிணறு போட்டு நாங்கள் தண்ணீர் கொண்டு வர்றோம். ஆனால் அதில் வந்து மின்சாரம் வந்து சரியான அளவில் கிடைக்கல. இல்லை, இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு அப்படின்றது சாத்தியம் இல்லைன்றீங்களா? இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, நேரம் இல்லை, எல்லாருக்குமான அது வாய்ப்பு அமையல. இப்ப என்ன பண்ண, குறுவ விவசாயம் பண்ண மேட்டு நிலங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கைவிட்டுட்டோம். கைவிட்டுட்டு என்ன பண்றோம்னா, நாங்க இதுக்கு வர்றோம். அதுல வந்து தென்னை மரங்கள் போட்டு அப்படின்னு வந்துடுறோம். இப்ப இந்த விவசாய வருமானங்கள் போயிட்டு சரி இதுல போயிட்டு, ஆனா இங்க வந்து சுத்தி இந்த ஊரை சுத்தி வந்து வரக்கூட ஒரு ஊறுகாய் ஃபேக்டரி நீங்க பார்க்க முடியாது. ஒரே ஒரு ஊறுகாய் ஃபேக்டரி கூட இருக்காது. என்னன்னா இங்க வந்து நிலமும் வளமும் சார்ந்த ஒரு நிறுவனமோ எதுவும் கிடையாது. இங்க இருக்கிற ஒரே வாய்ப்பு வெளிநாடுகளுக்கு போறதுதான். இந்த வெளிநாடுகளுக்கு போறது ஒரு 150-60 பேருக்கு அந்த வாய்ப்பு சாத்தியமாயிடுது. பாதி பேருக்கு அது ஏமாற்றத்தை தந்துடுது. இப்ப இவங்க வந்து போனவங்க இந்த ஈட்டின பொருளாதாரத்தை கொண்டுதான் இங்கு வந்து இது இருக்கு. இதுல இப்பயும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வெளிநாடுகள்ல தான் இருப்பாங்க. இந்த பகுதியில பொதுவா நிறைய பாருங்க, எல்லா உலகத்தின் எல்லா நாடுகளும் இருப்பாங்க. நிறைய இந்த சிங்கப்பூர், மலேசியாவில் இருப்பாங்க, துபாயில இருப்பாங்க. ஆமா, இங்க லீகோனி இறந்து போனப்ப இங்க இருந்த தலைவர்கள் இறந்து போனதோட அதிகமா வந்து பதாகைகள் வச்சு அவருக்கு மௌன ஊர்வலங்கள் நடத்தி அவர் பெருசா கொண்டாடினாங்க. ஏன்? இவர்களால் நாங்க பெற்ற பலனோட அவரால் பெற்ற பலன் தான் அதிகம். சிங்கப்பூரோட லீகோனி இறந்தப்ப இங்க வந்து பெரிய அளவுல இரங்கல் நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. அப்ப இங்க இருக்கிற இந்த மாடி வீடு கட்டணத்துக்கு காரணம் இவங்க இல்ல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த சிங்கப்பூர் வந்து மலேசியாவில இருந்து பிரித்து விடப்பட்டப்ப உலகத்திலேயே சுதந்திரம் கிடைத்ததுக்காக ஒரு நாடு அழுதுன்னா அது சிங்கப்பூர் தான். ஏன்னா பூமிக்கு அடியில கூட தண்ணி இல்ல, அங்க கஜானாவுல காசு இல்ல சொன்னாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, மக்களுக்கு முன்னாடி ஒரு உரையாற்றுறார். நீங்கள் வந்து என்னை நம்புங்க, என்னைய வந்து பின்தொடருங்க, நான் உலகத்தின் ஆகச்சிறந்த நாடை இதை ஆக்குறேன், உங்களை ஆகச்சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தர்றேன், நம்ம இந்த குப்பையா இருக்கிற இந்த நிலத்தை தூய்மைப்படுத்துவோம், நான் குனிஞ்சி குப்பை பொறுக்கிறேன், நீங்களும் மொத்த மக்களும் சேர்ந்து குப்பை பொறுக்குனுச்சு. அந்த நாட்டை அவர் வந்து எப்படி உருவாக்குனாரோ மாத்திட்டாரு. அது மாதிரிதான் அண்ணன் சீமான் சொல்றாரு, இங்க லஞ்சம் ஊழல் பெருகி கிடக்கு, இங்க வந்து மக்கள் வாழ்றதுக்கான வழி இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறாங்க, வெறும் சாராயத்திலையும் கஞ்சா போதையிலையும் இளைஞர்களோட இது வந்து பெரும்பாலும் வந்து சீரழிக்கப்படுது. ஆனா இந்த இளைஞன் தான் ஒரு காலகட்டத்துல மலேசியாவை கட்டினா, சிங்கப்பூரை கட்டினா, பர்மாவை கட்டினா, உலகத்துல எல்லா நிலப்பரப்புலையும் நேர்மையா இருப்பான், உண்மையா இருப்பான், தூய்மையா இருப்பான், வலிமையா இருப்பான் அப்படின்னு சொன்ன இளைஞனை இன்னைக்கு இப்படி ஆக்கிட்டு வடக்க இருந்து கொண்டாந்து இங்க வந்து தேங்காய் பொறுக்கிறதுக்கும் நடவு நடுறதுக்கும் கூட ஆளு கொண்டாட வேண்டிய ஒரு இழிநிலைக்கு உண்டு பண்ணிட்டாங்க. இவனை வந்து மண்ணை விட்டு அப்புறப்படுத்தாச்சு, போதை விட்டு சீர்கேட்டுல. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு மாற்றுனாக்கா அது என்னன்னா தூய தமிழ் தேசிய அரசியல் தான். இப்ப ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில நம்ம என்ன சொல்றோம்னா, நிலமும் வளமும் சார்ந்த நிறுவனங்கள் இங்க வந்து நிறுவுறோம், கொண்டு வருவீங்க. இந்த கொண்டு வருவதன் மூலமாக மதிப்பு கூட்டு நிறுவனங்கள் மூலமாக இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களோட மதிப்புகளை நம்ம கூட்டுறோம், அதுக்கான நிறுவனங்களை கொண்டு வர்றோம். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற பெரும் பிரச்சனைகள் இருக்கு இந்த பகுதியில. அதுல முதன்மையான பிரச்சனை இங்க வந்து திருக்கானூர்பட்டினம் இங்க பக்கத்துல இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்கு மேல குவாரி கிராவல் அள்ளிட்டாங்க. அது பள்ளமா அந்த பகுதி இருக்கு. இப்ப அந்த பகுதிக்கு பக்கத்திலேயே சக்கரை ஆலை இருக்கு. அந்த சக்கரை ஆலை வந்து 1977 வந்து கொண்டு வந்த சக்கரை ஆலை. அன்னைக்கு வந்து 1500 டன் வந்து சர்க்கரை அரைக்கிறது அப்படின்னு திட்டம் போட்டாங்க. அதுக்கு நீர் எங்கிருந்து வரும்னா, திட்டத்துல காவிரி ஆற்று பாசனத்தின் மூலமா நீர் வரும்னு திட்டத்துல இருக்கு. ஆனா உண்மையில அவங்க எடுத்தது அந்த வழியில தண்ணீர் கொண்டு வரல, பூமிக்கு அடியில ஆழ்துளை கிணறு நீர் உறிஞ்சினாங்க. அங்க எடுக்க சுத்து வட்டாரத்துல தண்ணி இல்ல. அதுல என்னன்னா, இப்ப 5000 டன் வந்து சர்க்கரை அரைக்கிறாங்க. அப்ப இன்னும் ஆழ்துளம் போட்டு அந்த பகுதியில பல கிராமங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல, எதுக்கு தண்ணி இல்ல, பல பேருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நீர் அதாவது
நீர் வளத்துக்கு பேர் போனது டெல்டா மாவட்டம். டெல்டா மாவட்டம். அங்க தண்ணீர் என்ற ஒரு தண்ணி இல்லைங்கிறது பிரச்சனை. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அதுக்கு அந்த அந்த பழைய திட்டத்தின் மூலமா ஆற்று பாசனத்தின் மூலம் தான் சக்கரை ஆலைக்கு தண்ணி வரும்னு சொன்னாங்கல்ல, அதை நடைமுறைப்படுத்தி அந்த சக்கரை ஆலைக்கு தண்ணீர் இந்த ஆழ்துளை கிணறுகள்லாம் மூட்டிட்டு ஆற்றுலேருந்து அந்த ஒரு பாதையின் மூலமா அங்க தண்ணீர் கொண்டு வந்துட்டு இந்த 200 ஏக்கருக்கு கிராவல் எடுத்திருக்காங்கல்ல, பள்ளம் 60-70 அடியில எடுத்திருக்காங்க. அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா இப்ப தார் ஆலைகள் இருக்கு பாருங்க, 25 தார் ஆலைகள் வந்து அதுக்குள்ள நடத்துறாங்க. அதுல அந்த 60-70 இடத்துல வந்து கழிவுகளை வந்து கொட்டுறாங்க. அது இன்னும் நிலம் மாசுபடுது. அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அது சட்ட விதிப்படிப்படியா என்னன்னாக்கா 60-70 இடங்கள் அடிக்க ஆழத்துக்கு கீழே நிலத்தை தோண்டிட்டா அது உரிமையாளருக்கு சொந்தமானது இல்லை, அது அரசுக்கு சொந்தமானது. 60 அடி ஆழத்துக்கு கீழே போயிட்டு அப்ப அவங்க கிட்டத்தட்ட 100-150 அடிக்கு கீழே நோண்டிட்டாங்க. அதனால நம்ம என்னன்னா அதெல்லாம் வந்து ஏரி மாதிரி அதுல வந்து நீர் நிரப்புறோம். அந்த பாதையை கொண்டு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதிய ஏரி பகுதியா மாத்துறது, நீர்வரத்துக்கு ஏற்பாடு பண்றது, மழை நாள்ல நீர் வந்துரும். ஓகே. அதுல ஆற்றுதாங்க இந்த காவிரி ஆற்றுல இருந்து புது ஆறு திட்டம் மாதிரியே அந்த இதுக்குள்ள கால்வா கொண்டு வந்து அவங்க நிரப்பணும். அப்புறம் இந்த புது ஆறு திட்டத்துக்கு மேற்கு பகுதியா இருக்கிற இந்த மருங்குளம், குறுங்குளம், திருக்கானூர்பட்டி, அந்த இது அற்புதபுரம், இந்த மேட்டுப்பட்டி, இந்த கிராமங்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லை. அந்த கிராமங்களும் தண்ணீர் வந்து இது பண்ணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை, அதை முன்னெடுக்கிறோம். அது இல்லாம இங்க தனிநபர் வருமானம் இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இந்த வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறதுல ஒரு இது இருக்குல்ல, பிரச்சனை இருக்குல்ல, அதை வந்து நாங்க வந்து மாத்திரம் இங்க வந்து தொழிற்சாலைகளை நீங்க வந்து இந்த ஒரு இளைஞனோட தளம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இந்த இளைஞனோட வாழ்வு இருக்கு பாருங்க. ஈசலுக்கு ஒரு நாள்னாக்க ஒரு மனிதனுக்கு 36,500 நாள். அதுல விளையாட்டு பருவம், கல்வி பருவம் தாண்டி இளமைக்குன்னு ஒரு பருவம் இருக்கு பாருங்க, அதை யாருமே அனுபவிக்கிறது இல்லை. திருமணத்தை பண்ணி வச்சுட்டு அவன் போயிடுறான். அங்க போய் ஒரு தலைமுறை வந்து போராடிட்டு புள்ளைய உருவாக்கிட்டு திருப்பி வர்றான். திருப்பி அதே மாதிரி நடக்குது. தன் வாழ்ற நிலத்துல நம்ம வாழ முடியலன்னா அது என்ன மாதிரியான அமைப்பு முறை, அதை இது பண்றோம். அப்புறம் இங்கிருந்த ஆட்சியாளர்கள், இங்கிருந்த இதுக்கு முன்னாடி வென்றவர்கள் என்ன செய்திருக்கிறாருன்னா அடையாள திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. பேருந்து நிறுத்தம், பலகைக்காக வேண்டி பண்றது அங்கங்க இருக்கும். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இல்ல. 5 ஊருக்கு இடத்துல ஒரு கல்யாண மண்டபம், ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவதனால் ஒரு தனிநபருக்கு என்ன வருமானம் வந்துட போகுது? ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், கல்யாணத்தை எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். களவாணி படத்துல மாதிரி காருக்குள்ள வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிக்கலாம், ஒரு இதுல வச்சு பண்ணிக்கலாம், ஒரு கோவில்கள்ல. அதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் சரி, அதை விட்டுருவோம். ஊருக்கு ஊரு வந்து இந்த நாடக மேடைன்னு ஒண்ணு பண்ணிருக்காங்க. அந்த நாடக மேடை மூலமா ஆண்டுல ஒரே ஒரு முறை தான் வந்து நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுலயும் அவன் வந்து ஃபுல்லா ஆடல் பாடல் ரெக்கார்ட் டான்ஸ் தான் போடுறான். அதுவும் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்றான். அந்த 5 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்றவனுக்கு 5000 ரூபாய்க்கு மேடை போட முடியாதா என்ன? ஏன் முடியாது? ஆனா அது வந்து ஒரு பெரிய செயலா கொண்டு வந்து வச்சுட்டு அதனால யாருக்கும் 1 ரூபாய் கூட வருமானம் கிடையாது. நம்ம இந்த மாதிரியான இந்த அடையாள திட்டமும் அதுல வந்து லாபம் வர்றதையுமே மக்களோட பிரச்சனையை நுட்பமா காமிச்சுக்கணும். 98 ஊராட்சி இருக்கு. இங்க இருக்கிற இந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டாடுறோம், வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம். அப்புறம் இந்த நிலத்துல எல்லாரும் வந்து முன்னெடுத்து சொன்னது வந்து என்னன்னா பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடினாரு. பாட்டலுக்கு 10 ரூபா விற்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த சமூகத்துல. அது தப்பு தான், பெரும் தப்பு தான். ஆனா அதோட தப்பு வந்து என்னன்னா, இங்க ஒரு உழைக்கிற விவசாயி அரும்பாடுபட்டு கொண்டு போய் இந்த நிலத்துல இருந்து நெல்லை அந்த மழை இதுல வெயில் தண்ணி வராத கோடையில் இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு போய் வியாபாரம் பண்ண போனா அரசு கொள்முதல் நிலையத்துல ஒரு மூட்டைக்கு 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா பணம் வாங்குறான். 1.5 கிலோ நெல் எடுத்துக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கும் 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் இந்த அரசு வந்து வெளிப்படையா வந்து திருடுது. இதுக்கு என்ன பண்றது? அப்ப இதை வந்து யாருமே வந்து இது பண்றது, இது வந்து எப்படின்னா ஒரு சமூக பழக்கமா மாறி போச்சு. அவருக்கு ஒரு மூட்டையிலிருந்து 1.5 கிலோ எடுத்துக்கிறது, 1.5 கிலோ கொடுத்துருங்க, 40 ரூபா பணம் எடுத்துக்கிறது வந்து சர்வசாதாரணம். இது எல்லாருமே வந்து இது பண்றது. இதை வந்து அப்படி பங்கு பிரிச்சுக்கிறாங்க. இதை மாத்துவோன்றீங்க. இது வந்து உடனடியா இதை வந்து வந்ததுல வந்து இதை தடுக்கிறோம். இதை வந்து முற்றும் வந்து இதை ஒழிக்கிறோம்.
அறுவடை செய்யற இடத்துலயே விவசாயியோட வேலை என்ன? அவன் உற்பத்தி செய்யறதுதான். வியாபாரம் பண்றது அரசோட வேலை தானே. அதை தான் அண்ணன்னு சொல்றாரு. நம்ம வந்து என்னன்னா, விவசாயம்ங்கிறவன் வந்து உற்பத்தி செய்யறவன், வியாபாரம் செய்யறது நம்ம தான். நம்ம அதை வந்து மதிப்பு கூட்டுறதா ஆக்குறோம், அதை கூட்டுற நிறுவனங்களை உருவாக்குறோம், ஏற்றுமதி செய்கிறோம், எல்லா வகையிலையும் விவசாயிக்கு நன்மை செய்கிற வேலைகளை செய்கிறோம். இந்த 40 ரூபாங்கிற பிரச்சனையை முற்றா ஒழிக்கிறோம். அப்புறம் இந்த தொகுதியோட பிரதான பிரச்சனை இந்த இது இருக்கு பாருங்க, இந்த சாராய கடைகள். அதை முதல் கையெழுத்துலயே வந்து மூடுறோம், எல்லா சாராய கடைகளையும் மூடிட்டு ஒவ்வொரு விவசாயியும் அவன் வீட்டு தென்னை மரத்தையும் பனை மரத்திலையும் கல் இறக்கிறத அனுமதிச்சு அவர்கிட்ட இருந்து அரசு வந்து கொள்முதல் பண்ணிக்குது. அப்ப அவரோட ஒரு 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 மரத்துக்கு ஒரு வருமானம் வருது. ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட 100ல இருந்து 250 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. இப்ப அது வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து அது பெரும் லாபமா இருக்கும். விவசாயம்ங்கிறது வருமானம் தரக்கூடிய தொழில் அப்படிங்கிறத நம்ம வறுமையில வச்சுட்டு மாத்திரதான். இங்க இருக்கிற தென்னை மரத்துல வந்து தென்னங்காய் மட்டும்தான் வியாபாரமானதா இது பண்ணப்படுது. ஆனா இங்க இருக்கிற இந்த கொட்டாச்சி இருக்கு பாருங்க, அந்த கொட்டாச்சியை கரியாக்கி விற்கிறதுல பல டாலருக்கு விற்கிது. அதுக்கு ஒரு நிறுவனத்தை இங்க வந்து இது பண்றோம். அந்த நாரோட கழிவுகள் இருக்கு பாருங்க, அதை வந்து இதா வச்சு அதை கேக்கு மாதிரி பண்ணி அதுல செடி நடுறதுக்கு உலக நாடுகள்ல வந்து இது பண்றாங்க. அந்த நிறுவனத்தை இதை தொகுதியில உருவாக்குறோம். அப்புறம் நம்ம தென்னை மரத்தோட மட்டைகள் இருக்கு பாருங்க, அது இங்கெல்லாம் போட்டு சும்மா தான் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசு அலுவலகங்கள்ல, அரசு கழிப்பிடங்கள்ல தூய்மை பணியாளர்களை கேட்கறது, நீ எந்த இது கொடுத்தாலும் எனக்கு கட்ட விளக்க மாதிரி தான் வேணும் அப்படிதான் கேட்கறாங்க. அதுக்காக ஆண்டுக்கு 3000 4000 கோடிக்கு வந்து இந்த அரசு கொள்முதல் பண்ணுது. ஏதோ இந்த விளக்கமாற ஆந்திராவில இருந்து கர்நாடகாவில இருந்து கொள்முதல் பண்ணுது. அதை வந்து அதுக்கான நிறுவனங்களை நாங்க வந்து இங்க இருந்து போற மாதிரி செய்யறோம். அப்ப வந்து இந்த மக்களோட மூலப்பொருட்கள், இங்க இருக்கிற எல்லா மூலப்பொருட்கள் இருக்குல்ல, விலை வந்து கூடுது, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. இங்க இருக்கிற மூலிகை பொருள்ல இருந்து, காய்கறியில இருந்து, கனி வகைகள்ல இருந்து எல்லாத்தையும் அரசே கொள்முதல் பண்ணுது. அதுக்கான நிறுவனங்களை கொண்டது, அதுக்கான மதிப்பு கூட்டு நிறுவனங்களை கொடுத்து அதை வியாபாரம் பண்ணுது. விவசாயங்கிறது வளமான, இங்கு வாழ்றவன் இங்கே வாழலாம், நலமா வாழலாம், வளமா வாழலாம். வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு பணி 1ஆம் வகுப்புல இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அனைவருக்கும் சமமான உலகத்தின் ஆக சிறந்த கல்வியை அது பொதுவா கொடுத்துருது. அப்ப எங்களோட தொகுதிக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது. அப்புறம் இந்த புதுவாறு திட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீழே வந்து காங்கிரீட் போட்டு அந்த ஒரு ஆற்றுல இருந்து முன்னாடி வந்து கீழே மணல் இருக்கும், இப்ப முழுக்க காங்கிரீட் போட்டாங்க, சுத்தி காங்கிரீட் போட்டாங்க. அதனால என்னன்னா கசிவு நீர் கூட கிடைக்காத பல இடங்கள் இருக்கு, நிலத்தடி நீர் இருக்குல்ல, அதை வந்த உடனே இவங்க காங்கிரீட் போட்டதை உடைக்கிறோம். அதை வந்து முற்றா வந்து கால்வாயா மாத்துறோம். அதே மாதிரி ஏரி குளங்கள் எல்லா ஆக்கிரமிப்புகளையும் அகற்றோம், நீர்வழி பாதைகளை எல்லாத்தையும் சரி செய்யறோம். விவசாயிகளோட எல்லா அதே மாதிரி இந்த ஈத்தேன் மீத்தேன் பிரச்சனைகள் வந்து எங்கள்கிட்ட ஒரு 2-3 பாயிண்ட் வந்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது. அதெல்லாம் குறிப்பிட்டு நாங்க சோழ மண்டலத்திலே அது இல்லைன்னு நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து அதை செஞ்சிருக்கு, அதை செய்யறோம். இங்க இருக்கிற எல்லா ஆலயங்கள் கோயில்கள் எல்லாத்துலயுமே வந்து தமிழ் முறைப்படி இது செய்ய சொல்லுவோம். மக்களை எந்த அளவுலையும் துன்புற்று இல்லாம இன்புற்று இருக்க எல்லா வழிவகைகளையும் செய்வோம். ஆனா என்ன கேட்கறாங்கன்னா, தம்பி என்னடா பெரிய பெரிய அரசியல் ஆளுமைகள்லாம் வந்து தொகுதிக்குள்ள உங்களை எதிர்த்து போட்டிடுறாங்கன்னு சொல்றாங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான், சிங்கப்பூர் மாதிரி ஒப்படைங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், ரஜினி படம் தான் ஓடும், கமல் படம் தான் ஓடும், விஜய் படம் தான் ஓடும், அப்புறம் வந்து அஜித் படம் தான் ஓடும் அப்படின்னு சொல்லிடுற காலகட்டத்துல யாருன்னே தெரியாத நடிகர்களா இருந்த விமல், திருமுருகன், நாங்கள் தான் அன்னைக்கு வென்று இந்த வரலாற்றை மாத்தணும் களவாணின்னு ஒரு படத்தின் மூலமா. அந்த களவாணின்னு படம் எடுக்க வரும் பொழுது இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்குள்ள படம் எடுக்கிறதா நாங்க கதை பண்ணிட்டோம். ஆனா இந்த படத்துல எடுத்தா இது ராசி இல்லாத ஊரு, இங்க இந்த படம் ஓடாது, இதை நீங்க வந்து கொண்டு வர இங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு தயாரிப்பாளர் அதான் சொன்னாரு. பொள்ளாச்சியில எடுங்க, திருச்சியில எடுங்க, கும்பகோணத்துலயாச்சும் எடுங்க, இதுக்குள்ள வேண்டாங்க, ஒரு படமும் ஓடுனது இல்லைங்க அப்படின்னு. ஊர்ல சிவாஜி இருந்தாரு, முத்துராமன் இருந்தாரு, அவர் இருந்தாரு, ஆனா ஓடல,
விட்டுருங்க அப்படின்னாங்க. முடியாதுன்னு சொல்லி பிடிவாதமா எடுத்த அந்த படத்தை அதையும் சாதிச்சிங்க. சாதிச்சோம். ம். அன்னைக்கு ராசி இல்லாத ஊருங்கிறத ராசி உள்ள ஊரா மாத்தணும். இன்னைக்கு 50-100 படங்கள் அங்க வந்து எடுக்கிறாங்க. இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு படத்துலயும் நாங்க 1 கோடியில இருந்து 2 கோடி வந்து அந்த ஊர்ல செலவு பண்றோம். ம். கறி வாங்குறது, மீன் வாங்குறது, காய்கறி வாங்குறது, ஹோட்டல்ல தங்குறது, ஆமா, வேணும் ஆமா. இருக்காங்க. அப்படி இந்த ஊருக்கு ஏற்கனவே சினிமாவுல இருக்கும் பொழுதே சாதிச்சு கொடுத்து நம்ம வருமானம் வர்றதுக்கான வழிகளை செஞ்சுருக்கோம். உறுப்பினராக்கனா இன்னும் சாதிச்சு கொடுப்போம். ஆமா, இப்ப அரசியல்ல ம். நம்ம ரஜினி கமல் இப்படின்னு இருந்தாலும் ம். சினிமாவில் வென்றது மாதிரி எவர் எதிர்த்து நின்றாலும் வென்றுவோம், இந்த ஊருக்கு பெரும் நலன் செய்வோம் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த நோக்கம் நிறைவேற வாழ்த்து. நன்றி.